ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம். சாரீ வந்து நல்ல டார்க்கு பிங்க் கலரு, வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரு. செல்ஃப் கலரும் சாரீ கலரும் மிக்ஸ் பண்ணி நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக் இது தான். ஃப்ரண்ட்டு நெக்கு சிம்பிள் தான். ஃப்ரண்ட்டு நெக்கில் பார்த்திங்கன்னா டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு, பைப்பிங் த்ரெட்டை வச்சுட்டு சாரீ கலரில் லோடு ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் கிளிப் ஸ்டோனுக்கு வந்து B7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுவே தான் பேக் நெக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் வி நெக்கு, கொஞ்சம் ப்ராடாக வி நெக் இட்டிருந்தாங்க, அதை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்லீவில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஸ்லீவில், இன்னொரு ஸ்லீவில் நம்ம ஒர்க் போடும்போது இதுக்கு எவ்வளோ அளவு வச்சேன், எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுறேன். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு, நெக்கில் கொடுத்த மாதிரி லோடு ஸ்டிச்சு, கோல்டு கிளிப் ஸ்டோனு ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு சீக்வன்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு புட்டாக்கும், இது புட்டா டிசைன் மாதிரி தான். ஒரு புட்டாஸ்க்கும் அடுத்த புட்டாஸ்க்கும் எவ்வளோ கேப்பு, இது எவ்வளோ கேப் வச்சுருக்கேன், எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த டிசைனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இன்னொரு ஸ்லீவை முடிய போகுது. புட்டாஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது லாஸ்ட் ஒன் தான் இருக்குது. இது நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது வந்து B7000 க்ளூ காஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம அழகாக இது மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இது வந்து பேர்ல் பீடு, ஆனால் கிளிப் ஸ்டோன் மாதிரி தான். ஸ்டிக் பண்ணுறது தான், ஸ்டிச் பண்ணுறது கிடையாது, ஹோல்ஸ் கிடையாது. இதுவுமே க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறது தான். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 6ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 8, 8, 16 ஸ்டாண்ட்ஸ், 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் கலர் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரு, அந்த க்ரீன் கலரில் அதை போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு சீக்வன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் எவ்வளோ கேப் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குத்தி மேலே எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு ஊசி அடியில் கொண்டு போயிட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸு எந்த இடத்துல நம்ம வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதிலே குத்தணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை மேலே தூக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம போட்ட ஒர்க்கில் எதுலேயும் மாட்டாது. பொறுமையாக விடணும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். நல்லா இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போது இது வந்து நான் கிராஸ் எடுத்திருக்கேன். நான் எனக்கு லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். அகெயின் அதுக்கு பக்கத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு சென்டர் போடக்கூடாது, ரைட்டோ இல்லை லெஃப்ட்டோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்டர் போடணும். அப்போ தான் இது கரெக்டாக வரும். இப்போது நான் எனக்கு லெஃப்ட் சைட் போட்டுட்டேன். அடுத்தது ரைட் சைட் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி தான் சீக்வன்ஸு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு குத்துறோம் இல்லையா, சமைக்க வச்சு சீக்வன்ஸ் வச்சு அதுக்கு நேராக நம்ம வச்சு இந்த பக்கம் கிராஸாக குத்தும் போது நமக்கு அழகாக வி ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ தான் நம்ம சென்டர் எடுக்கிறோம் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் நடுவில் வி ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு அகெயின் இன்னொன்று போடுறோம். இது வந்து
எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். இப்போ நம்ம இது 3 போட்டாச்சு. அடுத்தது போடுறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. இப்போது நான் இங்கே 3 முடிச்சிட்டேன். அடுத்தது கீழே தான் போட போகிறோம். ஆனால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணும்போது இது லூஸ் கொடுத்து மேலே தூக்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நடக்கும். அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் கீழே பிடிச்சி இழுத்ததுனால த்ரெட்டு போயிடுச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி லூஸ் கொடுத்து தூக்கிக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த பாருங்கள், உள்ளேருந்து மறுபடியும் நான் அந்த கேப்பில் நீடில் குத்தி எடுக்கிறேன். அகெயின் நீடில் பக்கத்துலேயே குத்துறேன் பாருங்கள், கேப்பில். ஆல்ரெடி லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு 2த்துக்கும் நடுவில். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாருங்கள், எங்கே குத்தி எடுத்தோன்றதே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன்றுத்துக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு செட்டு, அடுத்தது இப்போ மேலே பண்ண மாதிரி கீழே ஒரு செட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்டு நாட் போடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ தூக்காது, அதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. இப்போ மட்டும் இல்லை, ப்ளவுஸை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம வேர் பண்ணிவிட்டு கூட பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கும். சரியாக நம்ம அந்த எண்டு நாட் மாதிரி இப்போ கீழே குத்தி எடுத்தோம் பாருங்கள், அது போடலை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த நாட்டை வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு மேலே லூஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு தான் இந்த சின்ன டிப்ஸு. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது பண்ண மாதிரி அடுத்தது கீழே பண்ணலாம். இதை நான் முடிச்சுட்டு அகெயின் சாரீ கலரில் மேலேயும் அதுக்கு அடுத்தது இங்கே போட்டதுக்கப்புறம் இதுக்கு கீழேயும் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது இன்னொரு செட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு எண்டு நாட்டு எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அடிப்பகுதி, கீழே ப்ளவுஸோட அடிப்பகுதி ஸ்டாண்டை நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது எல்லாமே போட்டு முடித்து கீழே இறக்கிட்டேன் ஊசியை. இப்போது நம்ம எப்போவுமே போடுற மாதிரி அழகாக ஈஸியாக நம்ம எண்டு நாட் போட்டுடலாம். இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நீடியில் குத்தி கீழே இறக்கியிருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, ஆல்ரெடி கீழே த்ரெட்டு நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு த்ரெட்டுக்குள்ளே ஊசியை நுழைச்சி எப்பவும் போல் இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு அவ்வளோதான், நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். நான் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கும் 2 நாட்டு போடுவேன், ஒன்றோடு விட மாட்டேன். 2 நாட் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், 2 நாட் போட்டுட்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம சாரீ கலரில் சில்க் த்ரெட்டில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இப்போது இன்னொரு கலர் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். நான் வந்து 2 நீடில் வச்சு மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நீடில் க்ரீனும் இன்னொரு நீடில் வந்து இந்த பிங்க் டார்க் பிங்க் கலரும் நான் த்ரெட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம போட்டு முடித்தோம் பாருங்கள், மேலே அதுலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு சீக்வன்ஸை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நீடில் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் தான், ஸ்ட்ரெயிட்டு கிடையாது, கிராஸு. இப்போது
லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இந்த த்ரெட்டை பிடிச்சி மேலே எடுத்துக்கிட்டோம். பொறுமையாக விடணும். பாருங்கள், இப்போ 1 போட்டாச்சு. இப்போ அடுத்தது எனக்கு ரைட் சைடில் போட போகிறேன். பக்கத்துலேயே நீடில் எடுத்து மறுபடியும் இன்னொரு சீக்வன்ஸ் வச்சு அதே மெத்தடில் தான் போட போகிறோம். இந்த ஒர்க்கு பண்ணும்போது நிறைய சிக்காகும், பார்த்து பண்ணுங்கள். நல்லா ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு லவங்கம் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. தமிழில் வந்து இது முடிச்சு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2 போட்டாச்சு. அடுத்தது 3வது சென்ட்ரு. இந்த கஸ்டமர் வந்து அப்ராட் கஸ்டமரு. நம்ம ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து கொடுத்தாங்க. ஒரு 3 days தான் டைமு. எனக்கு 2 ப்ளவுஸும் ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அவசரத்துலேயும் நான் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் பாருங்கள், மேலே எடுத்து நான் கீழே குத்தி இறக்கிடுறேன். இது வந்து சேஃப்டிக்காக போடுறது தான். அடுத்தது இப்போ நம்ம கீழே பண்ண போகிறோம். இந்த செட்டை இந்த இடத்துல கீழே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த புட்டாசை முடிச்சிட்டேன் பாருங்கள். ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ மெஷர் பண்ணி நான் இந்த புட்டாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 1 inch ஸ்கேலு. இந்த அகலம் வந்து ஒரு 1 inch தான் இருக்குது. இந்த ஸ்கேல் வச்சு தான் நான் வந்து மெஷர் பண்ணேன். இந்த பாருங்கள், 1 inch ஸ்கேலை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நான் டிசியில் தான் மார்க் போட்டிருக்கேன். மார்க்கிங் டிசி இருக்கு இல்லையா, அதில் தான் மார்க் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து பென்சிலில் ஒயிட் பென்சிலில் போட்டிங்க அப்படின்னா நம்ம தப்பாயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிசியில் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாட்டர் எரேசபிள் பென் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 inch ஸ்கேலை வச்சு நம்ம கேப் போட்டிருக்கோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு 6.5. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். இதுவே எல்போ அப்படின்னா இந்த புட்டாஸ் இன்னுமே எக்ஸ்ட்ரா தான் வரும். அப்போ நம்ம வந்து நான் இது வந்து ஜரியிலேருந்து கீழே டபுள் லைன் ஜாரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து 2 inch இந்த நடுவில் வச்சுருக்க பேர்ல் பீடு இருக்குது பாருங்கள். இந்த டாட் வச்சது வந்து 2 inch வச்சுருக்கேன் நான். கீழேருந்து 2 inch. இது கண்டிப்பாக ஒரு 1 inch கேப் இருக்கும். 1 inch இந்த ஒர்க்கு, அதுக்கப்புறம் மேலே ஒர்க்கு, அந்த மாதிரி. நான் இந்த ஜரியிலேருந்து 2 inch இங்கே ஒரு டாட் வச்சு ஃபஸ்ட்டு பீடை ஸ்டிக் பண்ணிட்டேன். முதல்ல வந்து எல்லா பீடும் ஸ்டிக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அது சென்ட்ரு. அப்படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 inch இங்கே ஒட்டிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 inch வச்சுருக்கேன் நான். அடுத்த பீடு ஒட்டினதுக்கு 3 inch கேப்பு. இங்கே 1லேருந்து 3 நான் உங்களுக்கு அதை மெஷர் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு இன்ச்சுக்கு தெரியுதுங்களா? இங்கே கோட்லேருந்து இங்கே பாருங்கள், சென்டர் வந்து 2 inch. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடுக்கும் 3 inch வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது முதல்ல வந்து சென்டர் தான் பண்ணியிருக்கேன் நான். சைட்லலாம் போக மாட்டேன். எப்போவுமே சைட்லலாம் மார்க் போட மாட்டேன், பண்ண மாட்டேன்.
சென்டர் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பார்த்திக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு மெயினாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த புட்டாஸ் ரெண்டும் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கேப் எவ்வளோ இருக்குது அதை மெஷர் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த பார்டர் அளவு இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பார்டர்லேருந்து ஒரு ஆஃப் அன் இன்ச்சு இருக்கும். அந்த ஆஃப் அன் இன்ச்சுக்கு நான் வந்து பீட்ஸ் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு ஒட்டின மாதிரி அதே மாதிரி இதுக்கெல்லாம் 2 இன்ச்சு ஃபுல்லாமே 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த பீட்லேருந்து இந்த பீடுக்கு 3 இன்ச்சு அந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டேன். இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டருக்கு நடுவில் இந்த கேப்புக்கு நடுவில் என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்துட்டோம், பேக் நெக் பார்க்கலாம். நான் வந்து ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன், அதனால் வந்து நமக்கு சுருக்கம் தெரியுது. இதுதான் வந்து ப்ராட் வீ நெக்கு. புட்டாஸுக்கும் கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் பண்ண ஒர்க்கே தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.